கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. பழைய சிஎஸ்கேவை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வர சொல்லுங்க அப்படின்ட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம வந்து ஒரு 6 மேட்ச் விளாண்டுருக்கோம், 5 மேட்ச் தோத்துருக்கோம். டோனி கேப்டனாக இருக்காரு. நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு சிஎஸ்கேல. வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் டோனியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க, நல்ல சண்டை செய்யுங்க. முதல்ல சண்டை செய்யுங்க. தோக்கிறோம் ஜெயிக்கிறோங்கிறது வேற. முதல்ல உங்களோட பர்ஃபார்மன்ஸை கொடுங்க. இதுதான் வந்து பிளேயர்கிட்ட டோனி சொல்றது. இது வந்து நடக்காம இருக்கு. இனி வரக்கூடிய மேட்ச்ல கண்டிப்பா நடக்கும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட பர்ஃபார்மன்ஸை நீங்க பண்ணுங்க, பெஸ்டா பண்ணுங்க அப்படின்னு. கண்டிப்பா சண்டை செஞ்சு தோக்கிறது வேற, சண்டை செய்யாம தோக்கிறதுங்கிறது வேற. ரசிகர்கள் இன்னைக்கு கோவப்படுறது அதுதான். நீங்க சண்டையே செய்யல அப்படிங்கறத ரசிகர்களுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. இப்ப கப்பு 5 கப்பு ஜெயிக்கும் போது நீங்க வந்து சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணதை விட இன்னைக்கு நீங்க சிஎஸ்கே ரொம்ப கீழே இருக்கும் போது சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய பலம். விசில் போடுங்க பிரதர்ஸ். கண்டிப்பா சிஎஸ்கே வந்து கண்டிப்பா மேல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கோவத்தெல்லாம் ஓரங்கட்டி வைங்க. நம்ம சிஎஸ்கே, நம்ம வளர்த்தின சிஎஸ்கே நம்ம தான் தூக்கி விடணும். எல்எஸ்ஜியை பீட் பண்ணுவாங்க. இன்னைக்கு எல்எஸ்ஜியை பீட் பண்ணியே ஆகணும். வேற வழியே இல்லை. இங்க வந்து வாழ்வாசவா கட்டத்துல இருக்கும். எல்எஸ்ஜி மிக பிரம்மாண்டமான ஒரு டீம். பேட்டிங் வந்து வெரி ஸ்ட்ராங். சென்னை கிட்ட அந்த பேட்டிங் இல்ல. இருந்தாலும் கண்டிப்பாக இன்னைக்கு சண்டை செய்யறோம். இன்னைக்கு சண்டை செஞ்சு எல்எஸ்ஜியை வந்து தோக்கடிக்கிறோம். ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு ஒரு மிகப்பெரிய ட்ரீட் உங்களுக்கு கொடுக்க போறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். கவலையே படாதீங்க. தமிழ் புத்தாண்டு அன்று வந்து தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்டா வந்து சிஎஸ்கே வின் பண்ணி அதை வந்து உங்களுக்கு கிஃப்டா கொடுக்க போறாங்க. கண்டிப்பா மறுமலர்ச்சி நீங்க பார்க்க தான் போறீங்க. சிஎஸ்கேவின் மறுமலர்ச்சி எல்எஸ்ஜியில் இருந்து ஆரம்பம். டோனியின் வேட்டை ஆரம்பம்.